மாவட்டம் குளித்தலை பள்ளிவாசல் பகுதியை சேர்ந்தவர் மும்தாஜ். வயது முதிர்ந்தவர். இவருக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர். மும்தாஜ் அவர்களுடைய தாயார் இவருக்கு 243 சதுரடி நிலத்தை தான செட்டில்மெண்ட் செய்துள்ளார். இதில் மும்தாஜ் மற்றும் அவரது மகன் ஓலை குடிசை அமைத்து சுமார் 28 ஆண்டுகள் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று காலத்தில் வயிற்று பிழைப்பிற்காக கரூர் மாவட்டம் பசுபதிபாளையத்தில் சிற்றுண்டி உணவு வியாபாரம் செய்து அதே பகுதியில் வாடகை வீடு எடுத்து வசித்து வந்துள்ளார். சில மாதங்கள் கழித்து தனது சொந்த இடத்திற்கு சென்றபோது குடிசை வீடு ஆலோ பிளாக் வீடாக மாறியிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து தனது சகோதரின் மகன்களிடம் விசாரித்துள்ளார். அதற்கு அந்த வயதான தாயாரிடம் இங்கு என்ன வேலை, வெளியே போ என்று கூறியுள்ளனர். மனமுடைந்த தாயார் தனது ஒரிஜினல் ஆவணங்களை எடுத்துக்கொண்டு காவல்துறையினரிடமும் மாவட்ட பதிவாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் சென்று விவரத்தை கூறியுள்ளார். அவர்கள் விசாரித்த போது போலி ஆவணங்களை வைத்து மூதாட்டியின் இடத்திற்கு மின் இணைப்பை சகோதரியின் மகன்கள் பெற்றுள்ளது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் வருடங்கள் கடந்த நிலையில் வயதான தாயின் முயற்சிக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. ஒருவேளை உணவிற்கே கஷ்டப்படும் நிலையில் இருப்பிடத்தையும் இழந்து நிற்பது மிகுந்த வேதனை அளித்துள்ளது. இறுதியாக நேற்று காலை சர்வதேச மனித உரிமை பாதுகாப்பு கழகம் அலுவலகத்திற்கு வந்து தனது பிரச்சனைகளை முன்வைத்து நியாயம் பெற்று தருமாறு தனது தளர்ந்த குரலில் பேசியது காண்போரை கண்கலங்க வைத்தது. இதன் முயற்சியாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் கருணையின் அடிப்படையில் வயதான தாய்க்கு நியாயம் பெற்று தருமாறு கோரிக்கை வைப்பதாக சர்வதேச மனித உரிமை பாதுகாப்பு கழகம் நேஷனல் சேர்மன் MA ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். இது தொடர்பான கோரிக்கை மனுக்கள் மற்றும் ஆவணங்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் அனுப்ப சர்வதேச மனித உரிமை பாதுகாப்பு கழகம் முன்வந்துள்ளனர். நம்ம பாய் அவங்க அம்மாவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா அவங்களுடைய சொத்து வந்து குளித்தலையில் இருக்குது. இப்போ வந்து கடந்த 5-6 வருஷமா சரி சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பக்கம் தேடி கரூர் பக்கம் வந்துட்டாங்க. சரி அவங்க 5-6 வருஷமா இருக்கிறதுக்காக கொடுத்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணாம அந்த இடத்தையும் கொடுக்காம அவங்க வந்து ரொம்ப வந்து ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க வந்து பார்த்தோம்னா ஏழ்மையான வீடு, ஏழ்மையான குடும்பம். நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால அமைஞ்ச மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம வயசான தாய், விவரம் கம்மியான அந்த பையன், அவங்க 2 பேரும் தான். அதனால வந்துக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 5 வருஷத்துக்குமா போராட்டம் பண்ணி எங்கேயுமே தீர்வு கிடைக்கல. அதாவது வயசானவங்களும் விவரம் கம்மியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால எல்லாமே வந்து ஏமாத்ததான் பார்க்குறாங்களே தவிர இவங்களுக்கு உண்டான தீர்வு எங்கேயுமே வந்து கிடைக்கல. அதுக்கு உண்டான எவிடன்ஸ் பூராமே 5 வருஷ போராட்டத்தில் நாங்கள் வந்து சர்வதேச மனித உரிமை கழகத்தில் ஆஃபீஸில் வந்து அங்கே ஒப்படைச்சிருக்கிறோம். அதனால் எங்கேயுமே தீர்வு கிடைக்கல. கடைசியில் வந்து இங்கே வந்திருக்கிறோம். அதனால் வந்து நம்ம சர்வதேச மனித உரிமை கழகம் ஒரு நல்லபடியாக அவங்களுக்கு உண்டான ஒரு வழிமுறை பண்ணி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே குளத்தூர் கிராமத்தில் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் அதிர்ச்சி அளித்துள்ள நிலையில் சர்வதேச மனித உரிமை பாதுகாப்பு கழகம் சார்பில் விசாரணை குழு அமைத்து மாணவியின் கொலை தொடர்பான விஷயங்களை விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பாக விரைவில் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு மனு அளிக்கவும் சர்வதேச மனித உரிமை பாதுகாப்பு கழகம் நேஷனல் சேர்மன் அவர்கள் முயற்சி எடுத்து வருகிறார்.